பரிணாம் விலாக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் இனி புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பயணம் சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இடையில அமைஞ்சிருக்க கல்வராயன் மலைத்தொடர்கள் தாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் பலருக்கும் தெரியாமல் இருக்கிற இந்த அழகான மலைத்தொடருக்கு நம்ம இன்னைக்கு பயணிக்க போகிறோம். 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பழங்குடியினர் இயற்கைக்கு மத்தியில் அமைதியாக இருக்கும் ஒரு அற்புதமான உலகங்கிறது. அதுதான் இந்த கல்வராயன் மலை. இந்த வீடியோவில் கல்வராயன் மலை, அதோட வரலாறு, அதன் இயற்கை அழகு, அப்புறம் இங்கே வாழும் மக்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. ஆனால் இந்த மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதி. பச்சைமலை, ஜவ்வாது மலைகள், சேர்வராயன் மலைகளோட இது காவிரி ஆற்று வடிநிலத்தை பாலாற்றின் வடிநிலத்திலிருந்து பிரிக்கும் எல்லையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மலைத்தொடர் சுமார் 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கல்வராயன் மலை ஹில்ஸ் அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இனிமேல் இங்கேருந்து அப்படியே மலை ஏறணும். நாங்கள் இந்த வனப்பகுதியில் காட்டு எருமை, மான்லாம் இருக்குன்னு போர்டில் போட்டிருக்குங்க. ஆனால் ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது. பாருங்க, காடே அப்படியே காஞ்சி போயிருக்கு. மழை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சிருக்கு. ஏற்கனவே ரோடுலாம் இருந்திருக்குங்க. ஆனால் ரோடு இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகி போய் பாருங்க, வண்டி ஏற்றுறதுக்கு இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இருக்க கல்வராயன் மலைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுதுங்க. வடபகுதியில் சின்ன கல்வராயன் மற்றும் தென்பகுதியில் பெரிய கல்வராயன்னும் குறிப்பிடப்படுதுங்க. சின்ன கல்வராயன் மலைகள் சராசரியாக 2700 அடி உயரமும், பெரிய கல்வராயன் மலை சராசரியாக 4000 அடி உயரம்னு சொல்லப்படுதுங்க. இந்த கல்வராயன் மலைத்தொடர்களுக்கு போகிறதுக்கு 2 மலைப்பாதை இருக்குங்க. ஒன்று இப்போ நம்ம பயணிக்கிற பாதை. இதோட வழித்தடம் பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல் வழியாக வரலாம். ஆனால் சரியான ரோடு வசதி இல்லாமல், பராமரிக்கப்படாமல் பயணிக்க ரொம்ப கரடுமுரடான பாதையாக இருக்குங்க. இன்னொரு மலைப்பாதை வெள்ளிமலையிலேருந்து தெற்கு நாடு தும்பல் வழியாக சேலத்துக்கு போகலாங்க. இங்கேருந்து கிளம்புறப்போ நாங்கள் ரிட்டர்ன் அந்த பாதையில் தான் போனோம். ஆனால் அந்த ரோடு எந்த விதமான சேதமும் இல்லாமல் பயணிக்க நல்லாவே இருந்துச்சுங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. ஓட்டவும் இல்லை, கடுப்பாக இருக்குது. ரோடு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க போல் ரோடு. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் எப்படி இந்த மக்கள் இந்த ரோட்டில் வந்துட்டு போகிறாங்கன்றதே தெரியல. பாருங்க, பூரா இப்படி தான் இருக்குது ரோடு. கலியமுருதிங்க. கலியமுருதி நல்ல பேராக இருக்குண்ணே. புதூர். உங்கள் ஊர் புதூரா? புதூர். சரி. புதூர்லேருந்து இது சிறுவாச்சூர், தலைவாசல், சேட்டு புதூர், இது வேறு வழியும் புதூருக்கு இதுதான் வழி. கல்வராயன் மலையை சேர்ந்த இதுதான் நல்ல பைபாஸு. ரெட்டு சேலம் பைபாஸுக்கு இதுதான் சூப்பரான வழி. சேலம் பைபாஸ். காய்கறி மார்க்கெட்டுக்கு இதுதான் நல்ல வழி. என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க மேலே? எல்லாம் காய்கறி, எல்லாம் பருத்தி. அப்புறம் மார்க்கெட்டுக்கு இதுதான் கிட்ட பக்கம் நம்மளுக்கு. அந்த வழியெல்லாம் நிறைய வழியாக தான். அப்புறம் ஏதோ அவசரம், இது குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் சிறுவாச்சூர், சேலம், ஆத்தூர். கீழே இறங்கி தான் நீங்கள் போகணும். நம்ம கீழே தான் போகணும். மேலே ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஆரம்ப சுகாதார மையம் கூட இல்லை. எதுவுமே இல்லை. மேலே ஏகப்பட்ட கிராமம் இருக்குது. யாருக்குமே ஆனால் பஸ் வசதியெலாம் இல்லை. வசதியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏகப்பட்ட கிராமம். அதெல்லாம் கரும்புத்தோரை, வெள்ளிமலை போனால் தான் பைபாஸ் பெரியுது. வெள்ளிமலைக்கு வண்டியும் இருக்குது. வண்டி 2 வீலர் தான். 2 வீலர் தான். பஸ் வசதி இல்லை. கல்வராயன் மலை வந்தாச்சுங்க. இதுதான் அந்த கிராமங்க. பாருங்கள், பூரா விவசாயம் தான் பண்ணுது. விவசாயம் தான். கல்வராயன் மலைத்தொடர்களில் இருக்க மொத்த கிராமங்களையும் கணக்கு பண்ணோம்னா 180க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள் பரவி இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாக ரீதியாக இங்கே இந்த பகுதியில் சுமார் 44 கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு.
இந்த கல்வராயன் மலையோட வரலாறு ரொம்ப பழமையானதுங்க. இந்த மலைப்பகுதியில் பழங்காலத்திலிருந்தே மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. மலையாளி அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடியினர். ஆனால் அவங்க தாய்மொழி தமிழ் தான். இங்கே பல தலைமுறைகளாக வாழ்ந்து வர்றாங்க. இவங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை முறையை மட்டுமே பின்பற்றுறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இந்த மக்கள் வாழ்கிறாங்க. இந்த கிராமத்து மக்களும் முந்தைய காலங்களில் மிருகங்களை வேட்டையாடி தாங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க. வேட்டையாடுதல் தடுக்கப்பட்ட பிறகு அவங்க வேளாண்மை அப்புறம் காட்டு வளங்களை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்து வராங்க. முந்தைய காலங்களில் இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் சிறிய மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு வரலாறு சொல்லுதுங்க. இன்னும் பல கிராமப்புறங்களில் பாரம்பரிய வாழ்க்கை முறை தான் இங்கே தொடருது. அப்புறம் அவங்களோட கலாச்சாரம், உடை, அப்புறம் பழக்க வழக்கங்கள் ரொம்பவும் தனித்துவமாக தாங்க இருக்குது. ஆனால் காலப்போக்கில் நகரத்து வாசிகள் போல் இவங்களும் மாறி வர்றாங்க. இவங்களோட திருவிழாக்கள் அப்புறம் வழிபாட்டு முறைகள்லாம் இயற்கையோட நேரடியாக தாங்க இணைஞ்சிருக்கு. வெள்ளிமலை வந்தாச்சு. சரி, கூட்டு போயிரு. கள்ளக்குறிச்சி 44, கோட்டப்புத்தூர் 4. கல்வராயன் மலை இயற்கையின் ஒரு பொக்கிஷம்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இங்கே பல வகையான மூலிகை செடிகள், மரங்கள், அப்புறம் இந்த காடுகளுக்குள்ள மான், காட்டுப்பன்றி, காட்டெருமை போன்ற மிருகங்களும் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மலைப்பகுதி உயிரின வளத்தில் ரொம்பவே முக்கியமானதுங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற அருவிகள் அப்புறம் நீர்வீழ்ச்சி இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவருது. இவ்வளோ நேரம் இந்த மலைகளை பற்றின சில முக்கியமான தகவல்களை கேட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த மலைத்தொடர்களில் ரொம்பவே பின்தங்கிய கிராமத்தில் இருக்க மக்களை சந்திக்கலான்னு தான் பயணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் பயணித்த நேரம் அவங்க முக்கால்வாசி பேர் காட்டு வேலைகளுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர்த்த எங்களால் சந்திக்க முடியல. கல்வராயன் மலைத்தொடர்களில் நிறைய பழங்குடி மக்கள் கிராமங்கள் இருக்குங்க. இப்போ நாங்கள் தேடி வந்திருக்க கிராமம் பார்த்திங்கன்னா ஆத்துவளவு அப்படிங்கிற ஒரு 10லேருந்து 11 குடும்பங்கள் மட்டுமே வாழ்கிற கிராமம் அது. நாங்கள் பயணிக்கிற ஆத்துவளவு அப்படின்னு சொல்லப்படுற கிராமத்தில் ரோடு வசதியெலாம் இருந்தும் மக்கள் இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் பேருந்து ஏறுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் பேருந்து வசதி இல்லை. இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதால ஓட்டு கேட்டு வர்றவங்களும் அதை சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த கிராமத்தை நம்ம நேரில் போய் பார்ப்போம். பேர் என்னம்மா? என் பேர் பார்வதி. பார்வதி, சரி. என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க? பாகு எல்லாம் அவங்க தோட்டம் வேறையாக இருக்குது. நாங்களெல்லாம் விவசாயம் மட்டும்தான். விவசாயம் தான். என்னென்ன விவசாயம்? இப்போ பயிர், நெல் பயிர் வைக்கிறோம், சோளம் போடுவாங்க. அப்புறம் அது மட்டும் தான், 2 தான். 2 தான். அப்புறமா இந்த பாக்கு மரம்லாம் யார்? எங்கள் ஊரில் தான் அவங்க தான் தலைவர் வண்டி வர அவங்க போட்டுக்கிட்டுக்கிறாங்க. ஓ, இப்போ தண்ணிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் அப்படியே லேசாக கட்டி தான் விட்றாங்க. ஒரு தூரம் தண்ணியெல்லாம் இல்லை. 4 நாள் 3 நாள் விட்டு கட்டுவோம். நீ ஆஸ்பத்திரி போகணுன்னா எங்கே போகணுமா? கரும்புத்துறைக்கு தான் போகணும். கரும்புத்துறைக்கு போகணும். இங்கெல்லாம் இல்லை. ஓ, இப்போ தான் இருக்குப்பா. அங்கே வரல, மேலே போய் ஏறணும். மூச்சு வாங்கிக்கிட்டு. எவ்வளோ தூரம் நடப்பீங்க? இறக்கம் 2 மீட்ரு. 2 கிலோமீட்ரு. 2 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு போட்டாங்க, பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி இல்லை. போனால் கரும்புத்துறைக்கு போனால் தான் ஊசி போட, எதை போனாலும் கரும்புத்துறைக்கு போனால் தான். அங்கனால ஆமாம், ஆஸ்பத்திரிக்குன்னா அங்கே தான் போகணும். அங்கே தான் போகணும். அப்புறமாலாம் அங்கெல்லாம் இல்லை. இல்லை. எத்தனை கிராமமாக இருக்குது சுற்றி? இங்கே இது ஆத்துவளவு, அது மேலே பிண்டி, அது கீழே பிண்டி, அதுக்கு மேலே கருத்து கொன்னூருக்கெல்லாம் பஸ்ஸு போகுது. கொன்னூர் இருக்கு. இந்த 3 கிராமத்துக்கு தான் பஸ் இல்லை. 3 கிராமத்துக்கு மட்டும் பஸ் இல்லை. நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அந்தந்த கிராமத்துலாம் எத்தனை பேர் இருக்காங்க குடும்பம்? அது இறக்கம் அங்கேயும் இறக்கம் 50 மேலே பிண்டின்றது. கீழே பிண்டிலாம் இறக்கம் 50. இந்த ஊரில் 40 இருக்குது. 40 இருக்குது.
எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? நாங்கள் அங்கேயே தான் இருக்கிறோம். இங்கே தான் இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்தது அங்கே. எங்கே? கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்கே பிறந்து வளர்ந்தது? பகுடிப்பட்டு தெரியுமா? பகுடுப்பட்டி, ஆமாம், வர்றப்ப பார்த்தோம். பகுடிப்பட்டு பக்கத்தில் அங்கே கும்மங்குறிச்சிண்டு இருக்குது. அந்த ஊர்லேருந்து இங்கே. சரி சரி சரி. நாங்கள் எல்லாம் இந்த மலை மக்கள், மலைவாழ் மக்கள். அவங்க தான் நாங்கள். கரண்ட்டு தண்ணிலாம் இருக்கு. ஆனால் ஆமாம், கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது. அதெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. பசு மட்டும்தான் வரல. ஓட்டு கேட்டு வர்றாங்களா? ஓட்டு கேட்டு வந்தாங்க. சொல்லிக்கிறோம் இந்த ஊருக்கு பஸ் வரமாண்டி. சரி சரி, இந்த ஓட்டு முடிஞ்சு யாரும் வந்தாலும் போட்டு கொடுக்குறோம். நாங்கள் தெரியல. இதுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சிருக்காங்க? கருணாநிதி தான் ஜெயிச்சிருக்கிறார். கருணாநிதி தான் ஜெயிச்சிருக்காரா? ரொம்ப யார் ஜெயிக்குவாங்களோ தெரியல. நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் யாருக்கு ஓட்டு இந்த ஊருக்கு ஒருத்தருக்கு தான் போட சொல்லுவாங்க. அப்படித்தான் போடுவோம். அப்படிதான் போடுவோம். இன்னும் யாரும் தெரியல. யாருன்னு தெரியல யாருக்கு கொடுப்பாங்களோ சீட்டு. நாங்கள் பயணித்த நேரம் ரொம்ப கடுமையான வெயில் நேரங்கிறதால என்னதான் அது மலை பிரதேசமாக இருந்தாலும் பகல் நேரத்தில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருந்தது. நாங்கள் போன 2 நீர்வீழ்ச்சிகள்லையும் தண்ணி சுத்தமாக இல்லை. நாங்கள் ஒரு நாள் தங்கலாங்கிற திட்டத்தில் தான் கல்வராயன் மலைக்கு வந்தோம். ஆனால் கிளைமேட் எங்களுக்கு சாதகமாக இல்லாதனால இன்றைக்கி சாயங்காலமே கீழே இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோங்க. சரிங்க, கல்வராயன் மலைத்தொடர்களில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமுகி டேம், அப்புறம் டேமோட பார்க் இருக்குது, மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, மஞ்சொலி நீர்வீழ்ச்சி. நாங்கள் போயிருந்த நேரம் எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. அதனால் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விசாரிச்சுட்டு அங்கே போங்க. இந்த மலைத்தொடர்கள்லே வெள்ளிமலை தான் உயரம் அதிகம். அப்புறம் அங்கே தான் தங்குறதுக்கும் ரெசார்ட்ஸ் ரூம்லாம் அவைலபிளாக இருக்குங்க. அதுபோக பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் போட்டிங் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி மக்களே, இந்த காணொலியோட முடிவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பயணம் உங்களுக்கு தகவல் நிறைந்ததாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோங்க. இன்னொரு அற்புதமான பயணத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு எங்கள் கூட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.